ஹலோ. Fine, bro. ஓகே. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களா? எஸ் ப்ரோ. சரி. ஓகே. இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் தான். என் பேர் முதல்ல சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் அகெயின் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். மை நேம் இஸ் நந்தகோபால். நான் ஸ்டாஃப் நர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறேன். எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டரில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். சிசிஎம் கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஐசியூ ஸ்டாஃப். ஸோ நான் இதை தான் கேட்டிருந்தேன், யாருக்காவது என்ன விதமான டாபிக்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். யாரும் எதுவும் மெசேஜ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் தேவை இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கணும். எதுவும் சொல்லலை. நான் வந்து ஏன் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா, குறிப்பாக ஒரு எமர்ஜென்சி அந்த ஓரியன்டா அட் ப்ரெசன்ட் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், எமர்ஜென்சின்றது தான் இம்பார்ட்டன்டான ஒன்று. அதை ஓரியன்டா நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஐ ஓகே? ஓகே. சரி, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னாவே வந்து நீங்க நிறைய போர்ட்ல பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், நம்ம மெடிக்கல் சென்டரு, நம்ம மெடிக்கல் ஃபீல்டே வந்து 24x7. 24x7னா என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த எழுத்து பார்த்துருக்கீங்களா? 24x7 அப்படி போடுவாங்க, தெரியுமா? ஜாலியா பேசுங்க. நான் ஒன்றும் பெரிய அதெல்லாம் இல்லை. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு பிரதர். உங்களோட ஒரு ஒரே 1 இயர் சீனியர், 2 இயர் சீனியர், அதுதான், வேற எதுவும் கிடையாது. நீங்க எப்படி உங்க ஆஸ்பெஷல் பிரதர்ஸ் கிட்ட பேசுறீங்களோ அதே மாதிரி என்கிட்ட பேசலாம். தெரியும்னா தெரியும், இல்லைன்னா தெரியலன்னா தெரியல. ஓகே, அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. 24 hours, 7 days, bro. கரெக்ட், அதுதான் 24x7. ஸோ வந்து பர் டேக்கு நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி வீக்லி வந்து 7 டேஸ். அப்படின்னா 24 மணி நேரமும் 7 நாளும் அப்படியே கண்டினியூஸா நம்ம லைஃப் எப்படி போயிட்டே இருக்கோ அது மாதிரி கம்பல்சரி உங்களுக்கு வந்து வேலை இருந்துட்டே இருக்கும். அதாவது வேலை இருக்கும்னா நீ இருப்ப, நீ முடிஞ்சவொடனே அடுத்த shift வருவாங்க, அது முடிஞ்சவொடனே இன்னொருத்தவங்க வருவாங்க. அது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது பேஷண்ட் தான், நம்ம இன்ஜூர்ட் ஆயிடுவோம். இன்ஜூர்டு, இல்னஸ், அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாமே நமக்கு வந்து எப்போனாலும் வரும். இல்லை எனக்கு வந்து இந்த டைம்ல தான் இந்த வலி வரும், இந்த டைம்ல தான் இந்த பிரச்சனை வரும்லாம் கிடையாது. எப்போ சடனா என்னனாலும் நடக்கலாம். கரெக்டா? அப்ப அதனால தான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், மோஸ்டா எல்லா ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், ஜிஹெச், அவங்கெல்லாம் வந்து நீங்க பிஹெச்சி ஜிஹெச் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 24x7 போட் போட்டு 24 மணி நேரமும் உங்களுக்கு வந்து ஒர்க் இருந்துட்டே இருக்கும். ஷிஃப்ட் பேஸ்ல வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அது டாக்டரா இருக்கட்டும், நர்சஸா இருக்கட்டும், எம்எல்டி, லேப் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும். நீங்க இந்த மாதிரி இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம இங்க அரைவா இருக்கீங்க, இங்க இருக்கீங்க, அசம்பிள் ஆயிருக்கீங்க. ஓகேவா? சரி, என்னோட டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் எமர்ஜென்சி அப்படின்னு எடுத்துருக்கேன். சரிங்களா? இடி அப்படின்னு சொல்லுவாங்க. இடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ரீசெண்டா எல்லாருக்குமே தெரியும் இடி, நியூஸ்ல அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ. எஸ் ப்ரோ, கேள்வி. என்ன 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 ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. இடினா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சு இடினா என்ன? இதுனா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். ஓகே, நான் சொல்றது நியூஸ்ல எல்லாம் சொல்றேன். பட் ப்ரெசன்ட் நிறைய ரைட் அதெல்லாம் இடி டிபார்ட்மெண்ட், இடி ஃபோர்ஸ், நிறைய மினிஸ்டர்ஸ், ஒய்எக்ஸ், சிஎம்ஸ் அவங்க எல்லாருமே கூட வந்து அரெஸ்ட் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இடி ஃபோர்ஸ் வந்துட்டு அவங்கள எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டா? தெரியல. அதாவது அது வந்து இடின்ட்டு வந்து என்போர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என் டைரக்டரேட், என்போர்ஸ் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். அது வேற டாபிக். ஆக்சுவலி என்போர்ஸ் டைரக்டரேட்ன்றது வந்து கமர்ஷியலா கவர்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் ரைடு, அது ஓரியன்டா கவர்மெண்டோடைய டிபார்ட்மெண்ட் அது. இதுவும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டு 24 மணி நேரம் இன்டூ 7 டேஸ் அப்படின்றது தான்.
முதல்ல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அஹ், என்ன ஓனாலும் எப்போ ஓனாலும் அதுதான். ஓகேவா? கிரிட்டிக்கல் ஃபேஸஸ் தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இஸ் ட்ரீட் த்ரூ த கிரிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் த இல்னஸ் ஆர் இன்ஜுரி. எது வேணாலும் ஒன்றும் ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கும், கோல்டு அது மாதிரி எப்படி வேணாலும் இருக்கும். அப்போ நார்மலா பெயின் அது மாதிரி இருக்கலாம், இல்ல வந்து கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுட்டேன், வெட்டிடுச்சு, அசால்ட் அது மாதிரி எந்த வந்து கேஸ் வேணாலும் நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு மெடிக்கலுக்கு கால் பண்ணணும். சடனா ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ரோட்ல வந்து சடனா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நீங்க பக்கத்துல இருக்கீங்க. ஹலோ, ஜாலியா பேசுங்க. நான் ஒன்றும் இல்ல அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நானும் கேஷுவலா உங்ககிட்ட கேட்கறேன். இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் தான். ஸோ வந்து ஐம் நாட் கிவிங் எனி லெக்சரோ இல்ல கிளாஸா எடுக்கிறதுலாம் இல்ல. உனக்கு தெரிஞ்சதை நான் கத்துக்க போறேன், எனக்கு தெரிஞ்சதை நீ கத்துக்க போற, அவ்வளவுதான். ஜாலியா பேசணும். ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அஹ் என்ன பண்ணுவீங்க? என்னதான் நடக்கும்? நீங்க ரோட்ல நடந்து போறீங்க. ஹலோ, பிகாஸ் நீங்க இங்க இருக்கீங்களா இல்லையான்றது எனக்கு அப்பதான் தெரியும். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க? ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவீங்க. அவங்க தான் வந்து மெயின். அவங்களும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல ஆம்புலன்ஸ் அப்படின்றது. நம்ம ஆம்புலன்ஸ் நம்பர் என்ன? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் நம்பர் என்ன? 108. 108, கரெக்ட். ஓகே. ஸோ வந்து இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ன்றது பர்த் டு டெத் எல்லா ஏஜஸ்மே வந்து கவர் ஆயிடும். இந்த குறிப்பிட்ட ஏஜ் அந்த குறிப்பிட்ட ஏஜ் அப்படிலாம் கிடையாது. நீங்க பிறக்கக்குள்ளேயே இப்ப நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆம்புலன்ஸ்லயே குழந்தை பிறந்துச்சு, போற வழியில வந்து ஆம்புலன்ஸ்லயே குழந்தை பிறந்துச்சு அப்படிலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி நியூஸஸும் சரி, அதே வந்து ஒரு சிக்கா இருக்காங்க, ரொம்ப ஒரு ஆக்சிடென்ட், போற வழியில ஏதாவது இறந்துட்டாங்க, அந்த மாதிரியான இதுவும் நடக்கும். சரிங்களா? இது வந்து ஆம்புலன்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இதுல முதல்ல வந்து டிபார்ட்மெண்ட் உள்ள போறீங்க. இப்போ ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு காய்ச்சல்னா ஹாஸ்பிட்டல் போவீங்க. பெரிய ஹாஸ்பிட்டல், அதாவது சின்ன சின்ன கிளினிக்ஸ்னா டாக்டருங்க இருப்பாங்க, போய் பார்ப்பாங்க. இதே வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்குலாம் போறீங்கன்னா, ஒரு எஸ்ஆர்எம் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க, இல்ல வந்து உங்க ஒரு அப்போலோ மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போறீங்கன்னா முதல்ல வந்து அது ஓபிடின்ற செக்ஷன் இருக்கு. ஓபிடி. ஓபிடி தான் ஃபுல் ஃபார்ம் இருக்கா தெரியுமா? அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஓபிடின்றது வந்து டைமிங் இருக்கு, கன்ஃபார்ம் தானே? யாரு ஹாஸ்பிட்டல் ஏதாவது போயிருக்கீங்களா, வேலை செஞ்சிருக்கீங்களா, இல்ல தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஓபிடின்றதுக்கு வந்து டைமிங் இருக்கு. டைமிங்கு, டேஸ் டைமிங் இருக்கு. ஒரு தினமும் மார்னிங்ல ஒரு 7 இல்ல 8 ஓ கிளாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 8 to 4 ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் ஓபிடின்றது தான். ஓகேவா? இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வாந்தி வருது, இல்ல வந்து ஒரு கை வெட்டுப்பட்டுருச்சு, இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கு, கண்ணுக்கு பிரச்சனை, காதுக்கு பிரச்சனை அப்படின்னா அதுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் அந்த குறிப்பிட்ட டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க போய் நீங்க வந்து ஓபிடியா போய் பார்க்கலாம். அதாவது அவுட் பேஷண்டா ஓபியா போய் பார்க்கலாம். அவுட் பேஷண்டா அவுட் பேஷண்ட்னா சும்மா எனக்கு இன்னைக்கு மட்டும் காய்ச்சல் அடிக்குது, ஒரு 2 நாளா காய்ச்சல் அடிக்குது சார், அதனால போய் பார்த்தா நீ மெடிசன் போய் பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு பேராவோ இல்ல வந்து மாண்டாகெல்சியோ, உனக்கு கோல்டுனா அந்த மாதிரி ஒரு 2 3 ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப சிவியரா பெயின்லாம் இருக்குன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க, டேப்லெட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அதுதான். இல்ல ரொம்பவே ஒரு 4 நாளா உங்களுக்கு காய்ச்சல் அடிச்சுட்டு இருக்கு, ஒரு 7 நாளா காய்ச்சல் அடிச்சுட்டு இருக்குன்னா ஐபியா மாத்திப்பாங்க. ஐபினா என்னது? இன்பேஷண்ட். இன்பேஷண்ட். அப்ப உங்களை வந்து அட்மிஷன் போட சொல்லுவாங்க. வார்டில் நீங்க அட்மிட் ஆயிட்டு வார்டில் இருந்து பாருங்க, ஒரு 4 நாள் இருக்கணும் இல்ல 2 நாள் இருக்கணும், இருந்து இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து நம்ம கொடுக்குற மருந்தெல்லாம் உங்களுக்கு உடம்புக்கு வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்துட்டு
அப்புறம் நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சர்ஜரிலாம் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா சர்ஜரி பண்றதுக்கு முதல்ல வார்டில் அட்மிஷன் பண்ணிட்டு சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான். நான் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்குள்ள வந்துடுறேன். ஸோ அக்கார்டிங் டு அந்தந்த உங்களுக்கு சிவியர் இல்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஓபிடியில போய் பார்க்கலாம். ஆனா ஓபிடி 4 மணியோட க்ளோஸ்ட் ஆயிடுது. அப்ப நீங்க எங்க போவீங்க? ஆனா உங்களுக்கு வயிறு வலிக்குது, வயிறு வலியோட ஒரு பேஷண்ட்டோ இல்லை உங்களுக்கு ஒரு வயிறு வலியோட வருதுன்னா 4 மணிக்கு ஓபிடி க்ளோஸ். அப்ப டேரக்டா எங்க போவீங்க? கேஷுவாலிட்டி இல்லை எமர்ஜென்சிக்கு தான். கரெக்ட். கேஷுவாலிட்டி தான் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கேஷுவாலிட்டி ரெண்டும் ஒன்று தான். ஸோ நீங்க அங்க போவீங்க. அவங்க 24 ஹவர்ஸும் இருப்பாங்க. ஏன் பிரதர் அப்ப காலையிலாம் வந்து கேஷுவாலிட்டி இருக்காதா அப்படிலாம் இல்லை. காலையில கேஷுவாலிட்டி இருக்கும். காலையில எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டிஏ கேஸ், அதாவது ஒரு ரொம்ப சிவியரா ஒரு டிராபிக் ஆக்சிடென்ட் ஆனவங்க, இல்ல வந்து வேற எங்கேயாவது அடிபட்டவங்க, வெட்டுப்பட்டவங்க, அசால்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, வெட்டுப்பட்டுறது, கொலை, அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து பகல்ல நடந்துச்சுன்னா அவங்களாம் நேரா முதல்ல வந்து கேஷுவாலிட்டியில வந்து அட்மிஷன் போடுவாங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்னதா மைனரா நடக்கிற இல்னஸ், பெயின் நீங்க பார்க்கணும்னா அந்த குறிப்பிட்ட டாக்டர்ஸ் நீங்க டைரக்டா போய் பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து இப்போ ஒரு அட்மிஷன் போறோம்னா ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுடைய சிவியாரிட்டி பார்க்கணும். அவங்களுக்கு எந்த மாதிரியான கேர் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ட்ரையேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ நீங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்தது வந்து அதுல முதல் யார் யாரெல்லாம்னா குழந்தையில இருந்து பிறக்கிற குழந்தை முதல் கொண்டும் வயதானவங்களை இறப்பு முதல் கொண்டுமே எமர்ஜென்சி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது எமர்ஜென்சி எப்படி நம்ம வந்து டைரக்டா நம்ம தகவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணா அவங்க உங்களை வந்து கூட்டு போறதும் உங்களை வந்து டைரக்டா அவங்க வந்து எடுத்துப்பாங்க, விட்டுப்பாங்க. அப்புறம் அந்த இதுல வந்து இப்ப ட்ரையேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ட்ரையேஜ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? கேள்வியாவது பட்டிருக்கீங்களா ப்ளீஸ்? ஏன்னா மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்டா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் தெரியும் தெரியல, அது மட்டும் சொல்லுங்க. தெரியும் ப்ரோ. தெரியும். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் ப்ரோ? நான் டென்டல் ப்ரோ. டென்டல் சர்ஜரி. பிடிஎஸ். பிடிஎஸ் ஆ சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா கரெக்ட். ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து ட்ரையேஜ்ன்றது வந்து இருக்கு. ட்ரையேஜ்ல வந்து ஒரு 4 கலர் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. அதுல 3 தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா 4 கலர் இருக்கு. கிரீன் அப்படி முதல் ஒரு வந்து கிரீன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் ஜோன்னா ஒரு மினிமலான கண்டிஷனோட ஒரு பேஷண்ட் வராங்க, இல்ல திடீர்னு ஒரு சின்ன வெட்டுப்பட்டுருச்சு, குட்டியா குட்டி குட்டி காயங்கள், இல்ல சின்னதா வயிற்று வலி, இப்பதான் இன்னைக்குதான் காய்ச்சல், ஓபிடி க்ளோஸ்டு, இன்னைக்கு மதியானத்துல இருந்து எனக்கு காய்ச்சலா இருக்கு, இல்ல ஸ்கூல் லூஸ் மோஷன் ஆகுது, வாந்தி வருது, அப்படிலாம் வந்து ஒரு குட்டி குட்டி கம்ப்ளைண்ட்ஸோட வரீங்கன்னா உங்களை கிரீன் ஜோன்ல வந்து அட்மிட் பண்ணுவாங்க. கிரீன் ஜோன்ல வச்சு உங்களுடைய முதல்ல பிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் முதல்ல ஒரு பேஷண்ட் உள்ள வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு? ஹிஸ்ட்ரி கேட்பேன் ப்ரோ. ஆ ஹிஸ்டரி கூட ஓகே. ஹிஸ்டரிலாம் ரெண்டாவது தான். முதல்ல வந்தோடனே ஒரு பேஷண்டோட வைட்டல் சைன்ஸ் பார்க்கணும். வைட்டல் சைன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரியும்ண்ணா. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். டெம்பரேச்சர், பல்ஸ், பிபி, ரெஸ்பிரேஷன் ம் இதெல்லாம் பார்க்கணும். பிபி இதான் இது. பிளட் ப்ரெஷர் தான்டா. வேற? சரி. அதாவது முதல்ல ஒரு பேஷண்ட் வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கனாவே அவங்க ஃபர்ஸ்ட் வைட்டல் சைன்ஸ் தான் பார்க்கணும். ஒருத்தவங்க வந்த உடனே அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கண்டிஷன் போல அதை வந்து கார்டினல் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் லெவலுக்கு அவங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஒரு இருதயம் எந்த அளவு வந்து அவங்களோட முதல் இருதய துடிப்பு, பல்ஸ் ரேட் பாக்குறீங்க. அடுத்து ரெஸ்பிரேஷன் ரேட், மூச்சு விடுறதுக்கு வந்து எப்படி கஷ்டம் இருக்கா அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. அதுக்கடுத்து டெம்பரேச்சர், ஃபீவர் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்துதான் வந்து பிபி, பிளட் ப்ரெஷர், நம்ம ரத்த ஓட்டம், சர்க்குலேஷன்ஸோடைய வந்து எந்த அளவு வந்து கரெக்டா இருக்கு, ஹைப்போ டென்ஷன்ல இருக்காங்களா, ஹைப்பர் டென்ஷன்ல இருக்காங்களா, இல்ல வந்து பேஷண்ட் நார்மலா தான் இருக்காங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, பிபி நார்மலா தான் இருக்கு, அப்படி பார்க்கணும். அதுக்கு அடுத்துதான் வந்து இன்னைக்கு ஆஃப்டர் இந்த கோவிட் வந்ததுல இருந்து சிபிஜி அதான் அப்படி ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சோம் நிறைய பேர். சாரி, கோவிட் வந்ததுல SpO2 சேச்சுரேஷன் லெவல்
உடம்புல வந்து எந்த அளவு ஆக்சிஜன் லெவல்ல வந்து இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? ஏன்னா இந்த கோவிட் டைம்ல நிறைய ஆக்சிஜன் பற்றாக்குறையினால தான் வந்து நிறைய பேர் இறந்தாங்க. அதனால ஆஃப்டர் கோவிட் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. பட் ஆஃப்டர் கோவிட்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க எங்க போனாலும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்த்துருக்கீங்களா? கையில ஒரு சின்ன விரல்ல ஒரு குட்டி கிளிப் மாதிரி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எஸ் ப்ரோ. ம். அதை வச்சு நம்மளோட SpO2 லெவல், சேச்சுரேஷன் லெவல், நார்மல் பாடி, நம்ம நார்மல் பாடியோட சேச்சுரேஷன் லெவல் எவ்வளவு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சிக்ஸ்டி டு 100. என்னப்பா நார்மல் சேச்சுரேஷன் லெவல் சொன்ன தம்பி? தெரியலையே 95 ப்ரோ. to 100. ஓகேவா? அது நீங்க சொல்றது பல்ஸ் ரேட். 60 to 100 பல்ஸ் ரேட், அதாவது நம்ம ஹார்ட் ரேட். நம்ம ஹார்ட் வந்து கரெக்டா 72 பீட்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லுவோம், அக்யூரேட் அது. ஆனா ஹார்ட் ரேட் பல்ஸ் ரேட் எல்லாமே வந்து ஒரு 60ல இருந்தே ஓகே தான். 60 to 100 வரைக்குமே நார்மலா நம்ம இதய துடிப்பு இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு 80 இருக்குன்னு நார்மலா? நார்மல் தான். ஆனா எனக்கு 66 இருக்குன்னு நார்மலா? நார்மல் தான். நான் 99 இருக்குன்னு நார்மல் தான், பிரச்சனை கிடையாது. நீ அதெல்லாம் வந்து பயப்படவே தேவையில்லை. ஓகேவா? ரெஸ்பிரேஷனுடைய நார்மல் ரேட் சொல்லுங்க. 60 to 20. அவ்வளவுதான், சூப்பர். 16 to 20. 12ல இருந்தே இப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. 12 to 20 வரைக்குமே நார்மல் தான். ஒரு பேஷண்ட் வந்து 12 இருக்காங்கன்னா கூட அவங்களும் நார்மலான ஒன்று தான். அதுக்கு அடுத்தது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு சொல்லுங்க நார்மல்? 98.6 Fahrenheit, 77 ஓகே, degrees Celsius. ஓகே. அது வந்து அக்யூரேட். பட் ஆனா ரேஞ்ச் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே அக்யூரேட்டா 98.6. இப்போ எனக்கு 98 தான் இருக்கு, உனக்கு 96 இருக்கு. அப்போ உனக்கு ஃபீவர் இல்லை, ஆனா அப்போ வந்து அவன் சரியில்லை, அவனுக்கு வந்து ஃபீவர் கம்மியா இருக்கு. ஏ, சில வந்து 98.8 இருப்பாங்க, அவங்களாம் ஃபீவரோட இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. மோஸ்டா ஒரு ஒரு ரேஞ்ச் அக்யூரேட்ன்றது வேல்யூஸ் ஒன்று, ரேஞ்ச் வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா? 97ல இருந்து 96.8ல இருந்து 99 வரைக்குமே வந்து ஒரு நார்மலான ரேஞ்ச் பாடிக்கு இருந்தாவே போதும். ஆனா எனக்கு 98.7 இருக்குன்னு அப்ப எனக்கு ஃபீவர் வந்துருச்சா? அப்படிலாம் இல்லை, வர மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக 99 வரைக்குமே நார்மலான டெம்பரேச்சர். 99க்கு மேல போச்சுன்னா நீங்க வந்து ஒரு டோலோவோ, அதுவும் டாக்டர்ஸ் ஆர்டர்ஸோட கேட்டு வேணா ஒரு டோலோ எடுத்துக்கலாம். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து 100க்கு மேல போனா டோலோ தான் இப்போதைக்கு நாங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. 9, 102, 103 போக்குறது தான் வந்து 1 கிராம் பேரா ஐவியா இன்ஜெக்ஷனா போடுவோம். சரிங்களா? சேச்சுரேஷன் லெவல் அடுத்தது வந்து இதை மொத்தம் 4 முடிஞ்சிச்சு. பிபி ஒன்று பார்க்கணும். பிபியோட நார்மல் லெவல் எவ்வளோ? நார்மல் பிபி எவ்வளோமா? 120/80 ப்ரோ. 120/80. இது ஏன் நீங்க, ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே, வைட்டல் செல்ஸ் எல்லாம் ஈஸிண்ணே, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? தெரிஞ்ச செஷன் எடுங்க அப்படின்னா இதுதான் மெயின் பேசிக்கான செஷன். நான் வந்து கேஷுவாலிட்டி, ER, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் சொல்லக்குள்ள இப்ப நீயே உனக்கு ஒரு வயிற்று வலி வருது, இல்ல நீயே ஒரு இடத்துல கீழே விழுந்துடுற, இல்ல ஏதோ ஒரு சின்ன வெட்டுப்படுது, இல்ல ஏதாவது ஒரு தீப்படுது, எந்த காயமா இருந்தாலும் உடனே நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய வைட்டல் சயின்ஸ் தான் வந்து பேசிக்கான வைட்டல் சயின்ஸை செக் பண்ணுவாங்க. சரியா? அதுல செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் உனக்கு அதுக்கு அடுத்த சோர்ஸை வந்து எடுப்பாங்க. SpO2 வந்து மெயினா பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து இப்ப இந்த கோவிட் கத்து நிறைய பேருக்கு கம்மியாகுது அப்படின்றது தெரிஞ்சதுனால 95 to 100% அதான் நார்மலான O2 லெவல் நம்ம உடம்புல. ஆனா பட் 92ல இருந்தே இப்போ வந்து கணக்கு வைக்க சொல்லிட்டாங்க. 92 to 100% வரைக்குமே கூட நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். உன் உடம்புல ஆனா எனக்கு 93 இருக்குன்னு பிரச்சனை இல்லை. நல்லா மூச்சு நல்லா டீப் இன்னல் எக்ஸல் பண்ணா, நல்லா மூச்சு நல்லா இழுத்து விடு, ரிலாக்ஸா இருந்தனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து பிக்கப் ஆயிடும். ஓகேவா? இப்ப ட்ரையேஜ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். மினிமல் கிரீன் ஜோன் மொத்தம் ஒரு 4 ஜோன் இருக்குடா. கலர் சொல்லிடுறேன். நம்ம டிராபிக் கலர் சொல்லுங்க பார்க்கலாம். டிராபிக் சிக்னல் கலர் சொல்லுங்க.
ரெட், எல்லோ, கிரீன். ம் ஆ அவ்வளவுதான். இங்கேயும் அதே மாதிரிதான். முதல்ல ரெட் எல்லோ கிரீன்ற மாதிரி இங்கே எப்படின்னா கிரீன் எல்லோ ரெட் அப்படி கொண்டு போகலாம். ஓகேவா? கிரீன்ல வந்து ஒரு மினிமலா ஒரு சின்ன சின்ன காயம், வயிற்று வலி, திடீர்னு ஒரு நாள் ஃபீவர், 2 நாள் ஃபீவர், அவ்வளவுதான். வாந்தி வருது, ஒரு மோஷன் லூஸ் ஃபுல்ஸ் போற அப்படின்னா ஒரு 2 தடவை போயிருக்க, வயிறுலாம் வலிக்குது, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நீ வந்து ஒன்று வந்து எங்க எடுத்தோம்னா கிரீன் ஜோன்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது எல்லோ ஜோன், கொஞ்சம் மாடரேட்டா, கொஞ்சம் ப்ளீடிங் ஆகுது, ஆனா இடிச்சுக்கிட்டேன், ரத்தம் வந்துட்டே இருக்கு, ரொம்ப சிவியரா வயிற்று வலியா இருக்குண்ணே, 2 நாளா செமையான வயிற்று வலி, ஒரு 4 நாளா ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு, ஒரு சின்ன வெட்டுப்பட்டுச்சு கையில, காயம் தீ காயம் பாயிடுச்சு, ரொம்ப ரொம்பவே கையெல்லாம் ஃபுல்லா பரவிடுச்சு, கால்லாம் பரவிடுச்சு, அப்படின்ற மாதிரிலாம் உனக்கு பிரச்சனைனா உடனே எல்லோ ஜோன்ல போய் கொண்டு போய் விடுவாங்க. ஓகேவா? அடுத்தது ரெட் ஜோன், கிரிட்டிக்கலா உனக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு, திடீர்னு அது வயசானவங்க, நமக்கு மாதிரி ஆட்களுக்கு ஓகே, பட் ஏஜ் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அசால்ட்டு, அசால்ட்னா ஒருத்தர் இந்த கொலை பண்றாங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேஸ் எல்லாமே வந்து அது எல்லாமே டைரக்டா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வரும். அவங்க எல்லாமே ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோன்ல வந்து விடுவாங்க. அந்த ஜோன் முழுக்க முழுக்க ஐசியூ. ரெண்டாவது அந்த ஜோனுக்கு யாரும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அலோவ் பண்ணி உள்ள போய் பார்க்க விட மாட்டாங்க. ஒன்லி டாக்டர்ஸ் கூப்பிட்டா மட்டும் பேஷண்டோட அட்டெண்டர் யாரோ அவங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போய் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான ஜோன் அந்த இடம். அடுத்தது பிளாக் ஜோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிளாக் ஜோன்னா ப்ராட் டெத், வண்டியில வரக்குள்ள இறந்துட்டாங்க, ஆன் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் அங்கே ஸ்பாட்ல இறந்துட்டாங்க அப்படின்றவங்களாம் வந்து பிளாக்ல வச்சுப்பாங்க. டெத் அப்படின்ற ஜோன், பிளாக் ஜோன் வந்து டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து அவங்கள மார்ச்சைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ட்ரையேஜ் அப்படின்றது. இதுல மெயின் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு. மெயின் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அந்த பேஷண்டோட ஏபிசிடி, இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் நல்லா கேளுங்க. சரியா? ABCDEFG, ஹெச் வரைக்கும் இருக்கு. சரியா? ஏனா ஏர்வே. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்க எப்படி மூச்சு விடுறாங்க அதை நீங்க முதல்ல அசஸ் பண்ணணும். நல்லா மூச்சு இழுத்து விடுறாரா, பேசுறாரா, அதை மெயினா பார்க்கணும். பி வந்து பிரீத்திங்க்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, நெஞ்சில பிரீத்திங் பண்றதா, மூச்சு விடுறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவருடைய சி வந்து சர்க்குலேஷன், நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க, பிபி லெவல் அதுலேயே தெரிஞ்சிட போகுது. அடுத்து டி வந்து டிசபிலிட்டிஸ், ஏதாவது அவருக்கு பிரச்சனை, கை கால் இன்ஜுரி, அதாவது வெட்டுப்பட்டிருக்கு, காயம், இல்லை ஆம்புடேஷன் பண்ணியிருப்பாங்க, கால் எடுத்திருப்பாங்க, கை எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம வந்து அசஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பிரைமரியா பார்க்கறது. ரொம்ப வயசானவங்களுக்குலாம் வந்து சடனா மயக்கம் போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அப்போ அவங்களால வந்து பேச முடியாது, தண்ணி தெளிச்சா அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ உடனே தப்பு தப்புன்னு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு கால் பண்ணுவோம், பெட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க, எப்போதும் வயிற்று டெஸ்ட் பார்ப்பாங்க, டெம்பரேச்சர், பிபி, பல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஓகே ஓகே, உடனே வந்து ஆர்வி நல்லா வாய் தரங்க, நல்லா மூச்சு விடுங்க, மூச்சு இழுத்து விடுங்க, வாய் மூலமா மூச்சு இழுத்து விடுங்க, அப்படி பேசுவாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீ வந்து ஆர்வியை தெரிஞ்சுக்கிற. பிரீத்திங் கண்டிஷன், நல்லா மூச்சு இழுத்து உள்ள ரெஸ்பிரேஷன் எந்த மாதிரி இருக்காங்க, டாக்கிபினியா, பிராடி பிராடிபினியாவா இல்லை டாக்கிபினிக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. மூச்சு ரொம்ப வாங்குதா, இல்ல நல்லா நார்மலா தான் இருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அப்புறம் சர்க்குலேஷன், பிளட் ப்ரெஷரும் பார்ப்பாங்க. டி வந்து டிசபிலிட்டிஸ், ஏதாவது கை கால் ஊனமா இருக்காங்களா, இல்ல ஏதாவது வெட்டுப்பட்டிருக்கா, சுகர், சிலருக்குலாம் வந்து சுகர் அதிகமாயிடுச்சுன்னா ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கால் எடுத்துட்டு இருப்பாங்க, கட்டை விரல் எடுத்துட்டு இருப்பாங்க, இந்த 2 கால் எடுத்துட்டு இருப்போம், 2 விரல் மட்டும் ஃபீட் அப்படின்னு சொல்றோம்ல, டோஸ் எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து டயபெட்டிஸ், மெயினா அது ஒண்ணு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ஏதாவது கீழே விழுந்துட்டேன், ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் வந்து வர கண்டிஷன்ஸை பார்ப்போம். இது வந்து பிரைமரி அசஸ்மெண்ட். செகண்டரி அசஸ்மெண்ட் வந்து எக்ஸ்போஸ்டர் பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் எந்த அளவு தண்ணிலாம் ஐவி ஃப்ரூட்ஸ் தண்ணி எடுத்துக்கிறதோ, குடிக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றதோ அதுக்கான அளவுக்கு அவங்களுக்கு அவுட்புட் வருதா அப்படின்றத பார்க்கணும். சிலர்லாம் வந்து வயசானவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், வயசானவங்க இல்லை, இப்பெல்லாம் குழந்தைக்கு முதல் கொண்டு சிகேடி, கிட்னி பிரச்சனை வருது,
கிட்னி நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வைட்டல் ஆர்கன். அது போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு. சரிங்களா? எந்த அளவு இருதயமோ அந்த அளவு கிட்னி ரொம்ப முக்கியம். அப்போ அது வந்து எக்ஸ்போஸ்டர் அப்படின்னு சொல்றது கிட்னில வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது, சாப்பிடுறது, அதுதான் வந்து எல்லாத்தையும் சுத்திகரிக்கும். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தேவையானதெல்லாம் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை எடுத்துட்டு போயிட்டு நமக்கு யூரித்ரா, பிளாடர், அது மூலமா யூரின் மூலமா வெளியே அனுப்புவோம். அப்புறம் வந்து மோஷன் ஸ்கூல்ஸ் மூலமா நமக்கு வெளியே அனுப்பும். ஆனா சில பேஷண்ட்ஸ், அதாவது ஒரு 40, 50 வயசுக்கானவங்க கிட்னி தன்னுடைய செயலை வந்து இழக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணும்? யூரின் அவுட்புட்டே வராது. நீங்க தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் நம்ம? 6 to 7 liters. அவ்வளோலாம் வேண்டாமா? ஒரு 5 to 6 லிட்டர்ஸே ஓகே தான். ஆனா ஆ நீ எந்த அளவுக்கு நீ ஒரு ஒரு ஜென்ரலா யூரின் போவோம் நம்ம, உனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லு. 'ஹலோ'? ஜென்ரலா தெரியலையேண்ணா. இல்லம்மா, நீ சொல்ற 5 to 6 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்ற. இப்ப யூரினும் வரணும்ல, அவுட்புட் வரணும்ல, புரியுதா? ஆ தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிட்டே இருந்தா உடம்பு வயிறு தான் பெருசாயிட்டே இருக்கும். யூரின் வந்தாதானே நம்ம கரெக்டா இருக்கும். சாப்பிட்டுட்டே இருந்தா மட்டும் வயிறு ஃபுல் ஆயிட்டே இருக்குமா? வயிறு மட்டும் தான் ஃபுல் ஆகும். மோஷன் போனாதான் உனக்கு அது ஃப்ரீ ஆயிட்டு புதுசா உனக்கு போடக்குள்ள, புதுசா சாப்பிடக்குள்ள அது வந்து உனக்கு ஃப்ரீ, அது கரெக்டா இருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். ஆஹ் அப்ப நீ வந்து அதுல வந்து ஒரு 75% நீ எடுத்துக்கிட்ட ஒரு 2 to 3 லிட்டர்ஸ், 2 to 4 லிட்டர்ஸ் யூரின் நார்மலான லெவல் ஒரு ஆளுக்கு இப்போ ஒருத்தருடைய எல்லாருக்கும் காமன் கிடையாது. ஒருத்தருடைய இன்டேக் ஏத்த மாதிரி மாறும். ஆனா நான் வந்து 2 லிட்டர் தானே தண்ணியே குடிக்கிறேன், அப்போ உனக்கு ஒரு 1/2 லிட்டர் தான் யூரினே வரும். புரியுதா? ஆ 1/2 லிட்டரோ 1 லிட்டர் தான் உனக்கு யூரினே வரும். ஏன்னா உடம்புக்கு தேவையான தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சமா நீ வந்து உனக்கு யூரின் வரும். ஆனா எனக்கு வந்து நான் 5 லிட்டர் குடிக்கிறேன்னா அப்ப கண்டிப்பா உனக்கு கட்டாயம் ஒரு 3 லிட்டர் அளவுக்கு யூரின் வரும் நல்லா. அதை நம்ம வந்து அசஸ் பண்ணணும், அதை பார்க்கணும். என்ன சரி, என்ன என்ன போய் யூரின் பார்க்க சொல்றேன், என்ன போய் மோஷன் பார்க்க சொல்றேன்? அப்படிலாம் இல்ல. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ல வருது யூரின், அது ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கணும். மெடிக்கல் ஃபீல்டுன்றதுனால அதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். யூரின் நார்மலான கலர் பேல், நம்ம நார்மலா பேல் எல்லோன்னு சொல்லுவோம். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரண்டா தண்ணி மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் லைட்டா மஞ்சளா இருக்கும். உனக்கு ரொம்ப டார்க் மஞ்சளா ஆகுதுன்னா உன் உடம்பு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு உடம்புல, நல்லா தண்ணி குடிக்கணும். ஓகே. அதே மாதிரி யூரின் எந்த காரணம் கொண்டும் அடக்கக்கூடாது. ஐயோ, இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாரு இப்ப கூட எனக்கு யூரின் வருது அப்படின்றதுக்காக போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன், சாப்பிட போறோம் அப்படின்றதுக்காக நீங்க வந்து யூரின் ரொம்ப நேரம் அடக்கி வச்சதுன்னா என்ன என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்டோன். கால்குலஸ். ஸ்டோன்னா என்ன? கிட்னி ஸ்டோன்ஸாவே ஃபார்ம் ஆகும். அதான் கேல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைல்ஸ் பைல் ஸ்டோன், கேல் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. ஒன்லி ஆ உப்பு. நம்ம உடம்பு இதெல்லாமே வந்து தேவையில்லாத நம்ம இருக்க கெட்டதை தான் நம்ம உடம்பு வந்து கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புது. நீ அதை வந்து வெளியே அனுப்பாத, நீயே வச்சுக்கோ அப்படின்னு இறுக்கி வச்சனா என்ன ஆகும்? தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வச்சு ஒரு சாலிட் ஃபார்ம்ல மாறிடும். இப்போ ஃப்ரீசர்ல வைக்கிற மாதிரி தான். தண்ணி எடுத்துமே ஃப்ரீசர்ல வச்சுனா என்ன ஆயிடும்? ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கியூப்ஸ் மாதிரி மாறிடும்ல. ஒரு ஒரு டின் குட்டி குட்டியா கட்டி மாதிரியே மாறிடுமா? ஆமாண்ணா. அந்த மாதிரி நம்ம கிட்னி என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண வேண்டியதெல்லாம் நீ வெளியில அனுப்பல அப்படின்னா அது என்ன பண்ணும்? மாறி மாறி அது ஃபுல்லா கட்டி ஆயிட்டு உன்னுடைய கெட்டதெல்லாம் கட்டியாகி நின்றுடும். ஸோ உனக்கு அது பெரிய பிரச்சனையா வந்து சர்ஜரி பண்ற நிலைமைக்கு கொண்டு போகும். ஸோ என்னன்னா, சின்னதா ஒரு யூரின் போகலாம் பெரிய பிரச்சனையான, ஆமா உண்மையான பிரச்சனை. உடனே ஆகாது, நாட்கள் எடுத்துக்கும். ஒரு மாச கணக்கு, ஒரு 6 மாசம், ஒரு வருஷம், 2 வருஷம் அப்படின்னு.
அதனாலதான் மெயினா என்ன சொல்லுவாங்க, வெயில் காலம் நார்மலாவே ஒரு ஆள் வந்து 5 ல இருந்து 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும்ன்றது. நீ பாப்பா நீ சொன்னல 6 ல இருந்து 7 லிட்டர் தண்ணி குடிக்கணும், நீ குடிக்கிறியாடா? ஹலோ. ஹலோண்ணா. உன்னதான் கேக்குறேன். நீ சொன்ன நார்மலான லெவல் தண்ணி கேட்கறதுக்குள்ள 6 ல இருந்து 7 லிட்டர்னு சொன்னேன். அப்ப வந்து அந்த அளவு நீ வந்து தண்ணி குடிக்கிறியா? இல்லண்ணா. இதுக்கு மேல குடிப்பியா? ஆஹா. இதுக்கு மேல இதுக்கு மேல ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேண்ணா. ட்ரை பண்றியா? ஆமா, தண்ணி குடிக்கிறதுக்கு நான் எப்படி ட்ரை பண்றது? குடிக்கிறேன்னு நீ வந்து போல்டா சொல்லணும், புரியுதா? சரிங்கண்ணா, குடிக்கிறேண்ணா. ஆஹ் நீ உனக்கு மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸோ, உன் தங்கச்சி, நம்ம யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல உன் அப்பா அம்மா எல்லாருக்கும் ஒரு 40 50 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க வந்து சொல்லணும். அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம். நம்ம உடம்பாவது கொஞ்சம் தாங்கும். நமக்கு வந்து ஏன்னா 30க்கு மேல ஆகக்குள்ளதான் நம்ம உடம்பு வந்து தன்னுடைய செயலை வந்து இழக்க ஆரம்பிக்க போகுது. அப்பா அம்மா கிட்ட மெயினா சொல்லி நல்லா தண்ணி குடி, நல்லா சாப்பிடு, டைமுக்கு சாப்பிட்டுருப்பா, டைமுக்கு தண்ணி குடிச்சிருப்பா, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸையும் உங்க சிப்ளிங்ஸ், அக்கா தம்பி தங்கச்சி அவங்க எல்லாம் வந்து நீங்க இனிஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து எக்ஸ்போசர் பார்த்தாச்சு. ஃபுல் எஃப்னா வந்து ஃபுல் வைடல் சயின்ஸ், அதான் நான் முன்னாடி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுதான் வந்து நம்ம பார்ப்போம், இந்த பிபி டெம்பரேச்சர் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம். சி வந்து கம்ஃபோர்ட். அவங்களுக்கு வந்து இப்போ வர ஒரு பேஷண்ட் வந்து ஃப்ராக்சரோட வராங்க, கால் மடங்கிருச்சு, கீழே விழுந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அளவு கட்டுலாம் போடுவாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போடுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டு போடுவாங்க, மாவு கட்டு போட்டிருக்கோம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு மாவு கட்டு போட்டிருக்காரு டாக்டர், அதெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புறேன். அப்புறம் ஆ வந்து அதுக்கு அடுத்தா வந்து எச்சில வந்து ஹிஸ்டரி கலெக்ஷன் தம்பி சொன்னார் ஃபர்ஸ்ட் வந்தோடனே. வைட்டல் சைன்ஸ் பார்த்த உடனே அடுத்து வந்து டாக்டர் தான் கேட்பாரு, ஏன் என்னாச்சு, எதனால வந்திருக்கீங்க, எத்தனை நாள், எத்தனை நாள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்க வீட்ல இதே மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கா, உங்க அம்மாவுக்கு இருந்திருக்கா, அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க ஹிஸ்டரி கலெக்ஷன். இப்ப கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா எங்க விழுந்தீங்க, எப்போ விழுந்தீங்க, எத்தனை மணிக்கு விழுந்தீங்க, எந்த இடத்துல விழுந்தீங்க, எந்த இடத்துல அடிபட்டிருக்கு, எப்ப ரத்தம் வந்துச்சா, ரத்தம் வரலையா, உள்ள ஏதாவது வலிக்குதா, அப்பெல்லாம் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், ஆர்டிஏ கேஸ் வருது, ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் தான் ஆர்டிஏன்னுவாங்க. ஒரு ரோட்ல 2 பேரும் வண்டி போயிட்டு இருக்கு, எந்த வண்டி இடிச்சது, பைக்கு, அது எப்படின்னா வீல் வச்சுதான் கணக்கு வைப்போம், வீல் வச்சுதான் கணக்கு வைப்பாங்க. இப்போ நீ ஸ்கூட்டில வந்த, ஸ்கூட்டிலாம் கணக்கு 2 வீலர், ஓகே, பைக்குனா 2 வீலர், ஓகே, கார்னா 4 வீலர், ஓகே. 2 வீலரும் 4 வீலரும் இடிச்சிருச்சு, காரும் பைக்கும் இடிச்சிருச்சு, அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இவங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல வந்து கம்பல்சரி போலீஸ் இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு சின்ன தனியா ஒரு சேர் போட்டு ஒரு ஓரமா உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன கலர் ட்ரெஸ்ல கூட இருப்பாங்க, சில டைம்ல யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. அவங்க என்னடா சும்மா வேலைக்கு பாதுகாப்பு இருக்காங்க போல இருக்கு. அப்படிலாம் கிடையாது. உங்களை வந்து கேட்பாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. ஒரு சிக் கேஸ், ஒரு நான் சொன்ன பத்தி ரெட் ஜோன்ல அட்மிட் பண்ற கேஸ்க்கெல்லாம் வந்து அவங்க இப்போ அசால்ட் கேஸ், கொலை நடந்துருச்சு, ஆர்டிஐ ரோட்ல வந்து டிராபிக் அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கேஸுக்குலாம் வந்து எம்எல்சி அப்படின்னு ஃபைல் பண்ணுவாங்க, மெடிக்கல் லீகல் கேசஸ் அப்படின்னு ஃபைல் பண்ணுவாங்க. நார்மலா எனக்கு வயிறு வலிக்குது, வாந்தி வருது, அதெல்லாம் வந்து நான் மெடிக்கல் லீகல் கேசஸ், அதுக்கெல்லாம் அவங்க எதுவும் பண்ணவே அவங்க எல்லாம் நம்ம எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ சப்போஸ் வந்து வீட்டில் வந்து சூசைட் அட்டாக் ட்ரை பண்ணுவாங்க, செல்ஃப் ஹார்ம், டெலிபரேட் செல்ஃப் ஹார்ம் அப்படின்னு, எனக்கு வாழவே பிடிக்கல, அட போடா, என்ன வாழ்க்கை. பட் எனக்கு நிறைய பேர் நம்ம யோசிப்போம், இந்த ஏஜ் தான் அக்யூரேட்டான ஏஜ், நமக்கு இந்த யோசனைலாம் வரும். இவனுங்க எல்லாருக்குமே என்ன ஒரு 20 கிட்ட, 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் கம்பல்சரி நம்ம இந்த யோசனை கண்டிப்பா யோசிப்போம். ஆனா போடா, எப்ப பார்த்தாலும் எழுது படி எக்ஸாம் அது இது, தலைவலியா இருக்குது. இந்த டீச்சர் தான் இவ திட்டுறா, இந்த பொண்ணு என்ன லவ் பண்ண மாட்டேங்குது, என்ன வாழ்றேன், எனக்கு இவங்கப்பட்ட கொடுமையா இருக்கு, எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம வாழாம என்ன பண்ணா செத்துடலாம். இந்த யோசனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணதையோ இல்ல வந்து சொன்னதையோ கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஹலோ. 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 ம் கேள்விப்பட்டிருக்கேம்மா. இருக்கீங்களா? ஆ இருக்கணும் இருக்கணும். ம் நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? நான் சொன்ன ஒரு கேள்வி ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஆ அந்த மாதிரி ம். வீ வீட்ல அந்த மாதிரி எதுவும் சொன்னது இல்லைண்ணா. சரி, ஓகே. உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் உன் அக்கா அண்ணா யாராவது? ம் ஏதாச்சும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டா இல்ல அவங்க ரிலேஷன்ஸ் கூட அந்த மாதிரி சண்டை போட்டா சொல்லியிருக்காங்கண்ணா. அதுதான் சூசைடல் தாட்ஸ் எந்த ஏஜ்லலாம் வரும். குறிப்பா நமக்கான இந்த ஏஜ்ல கம்பல்சரி வரும். ஏன்னா லைஃப்ல நீ வந்து ஒரு ஒரு வின்னரா இருப்ப, ஒரு ரன்னரா இருப்ப. அந்த ரன்னர் வந்து ஓடி போய் அட போடா கடைசியில நான் தோத்துட்டேன்டா, வாழவே பிடிக்கலடா, இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னால முயற்சி பண்ணாலும் எனக்கு வரவே இல்லை. அந்த மாதிரிலாம் சிலருக்கு காதல் பிரச்சனை, லவ் பிரச்சனை. ஏன்னா இந்த ஏஜ்ல கரெக்டான இதுதான் அந்த ஏஜ். லவ் எல்லாருக்கும் வரும், வரணும். இது தப்புன்னு சொல்லல. ஆனா அதுக்கு நம்ம வந்து சூசைட் எல்லாம் பண்ணிக்கிறது தப்பு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி வருவாங்க, ஹாஸ்பிட்டல் ரொம்ப சிக்கா வருவாங்க. சிலர் வந்து வீட்டுக்கு குடும்ப பிரச்சனை, அதாவது டிபெட் பணம், கடன் பிரச்சனை, அப்படிலாம் வந்து சிலர் பாதிக்கப்பட்டு அதாவது மாதிரி ஹேங்கிங் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் வந்து சிலருக்கு நடக்கும் வீட்டிலே. பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைங்க. பெரியவங்களுக்கு அவங்களுக்கான பிரச்சனை. இப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய தூக்க மாத்திரை எடுத்து போட்டுக்கிறது, விஷத்தை எடுத்து குடிச்சிடுறது, பூச்சி மருந்து, எலி மருந்து, அது மாதிரிலாம் நிறைய நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. உங்க சுட்டு வட்டாரத்தை மட்டும் நான் சொல்லல, நியூஸ்லயும் கேட்டிருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே வந்து மெடிக்கல் கேசஸ். அவங்க எல்லாருக்குமே வந்து ஏஆர் ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது எஃப்ஐஆர், ஒரு ஏஆர் போலீஸ் காப்பி ஒன்று ரெடி பண்ணி அது மூலமா தான் அட்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கு. என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட் முதல்ல, அடுத்ததான் வந்து நம்ம வந்து ஜிசிஎஸ் அப்படின்றத நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு பார்ப்போம். கேள்விப்பட்டிருக்கேன் ஜிசிஎஸ்ன்றத? கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வி இவிஎம், ஐ வெர்பல் மோட்டார். இதுதான் மொத்தம் ஜிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் 15. ஓகேவா? இப்ப நீ நானும் பேசுறோம்னா, இப்ப நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், நீ அதுக்கான பதில் சொல்றேன்னா உன் ஜிசிஎஸ் நல்லா இருக்க. நீ என் கண்ணை பார்த்து பேசுற, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ற, பாப்பா கையை தூக்குமானா கையை தூக்குற, அப்படின்னா உன் உடம்பு, உன் கண்ணு, வாய் எல்லாம் நல்லா இருக்கு. உன்னுடைய செயல் கான்சியஸா தான் இருக்கு அப்படின்ட்டு, கான்சியஸ் அண்ட் ஓரியன்டா தான் இருக்குன்ட்டு. ஆனா இதே சிலரை வந்து நியூரோ பாதிக்கப்பட்டவங்க, மேல இருந்து கீழே விழுந்தவங்க, சிலர் வந்து தலை வலிக்குது அப்படின்றவங்களுக்குலாம் வந்து, வயசானவங்களுக்குலாம் வந்து நாம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட வந்து டிசீஸ் லெவலை வந்து பார்த்து அசஸ் பண்ணணும். ஓகேவா? கண்டிஷன் என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இயர்ல பார்க்கணும். எல்லா வித கண்டிஷனும் பார்க்கலாம். மெயினா வந்து பெயின், ப்ளீடிங், இன்ஜுரி, wound, அப்புறம் வந்து ஹில்னஸ், ஏதாவது சிக்னஸ், அப்புறம் ஆக்சிடென்ட், கிடினஸ், சடனா பெயிண்ட் ஆயிட்டாங்க, மயக்கம் போட்டாங்க அப்படின்றதும், ட்ராமா, அதே ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் இல்லை பழைய பழைய ஆல்ரெடி தலைவலி, ஒரு ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இப்போ அதுல வலிக்குது அப்படின்றது ட்ராமா கேசஸ் வருவாங்க. இன்டர்னல் டிசாஸ்டர், அதாவது ஒரு கம்பெனியில வேலை செய்யணும், அந்த கம்பெனி திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு, அவங்க எல்லாருமே இஆர்ல தான் உடனே அட்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் டிசாஸ்டர், திடீர்னு ஒரு ரோட் மாஸ், சடனா ஒரு பூகம்பம் வருது, சுனாமி வருது அப்படின்னா அதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து எங்க பண்ணுவாங்க, உடனடியா இஆர்ல தான். இந்த மாதிரி அட்மிஷன், இந்த மாதிரி கேஸ் எல்லாமே வந்து இஆர் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் தான் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் அதுதான் நான் சொல்லுது. அப்புறம் ஃபால் ரிஸ்க், சடனா கீழே விழுந்துட்டீங்க, வயசானவங்களாம் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னாலும், அடுத்தது நாய்க்கடி, தெருநாய்க்கடி, பைட்டு, இல்ல வந்து நீ சும்மா குழந்தைங்க ஒன்று கடிச்சிருச்சு அதுக்கு ஒரு டிடி போறதுக்கு முதல் கொண்டும் எல்லாருமே இஆருக்கு தான் வருவாங்க. இந்த மாதிரி கேசஸ், எல்லா வித கேசஸுமே, சிக் கேஸ்ல இருந்து நார்மல் கேசஸ் வரைக்கும் எல்லாமே இங்க வந்து நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? அதான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்எல்சி, நான் எம்எல்சி, மெடிக்கல் லீகல், நான் மெடிக்கல் லீகல் கேசஸ் இருக்கு.
பாய்சனிங் கேஸ், டெலிபரேட் செல்ஃபார்ம் அசால்ட், அலர்ஜி கேசஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். அவங்களுக்கான மேனேஜ்மெண்ட் முதல்ல வைட்டல் சைன்ஸ், அவங்களுக்கு என்னென்னலாம் உடம்பு பண்ணுது, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் செக் பண்ணணும். ரத்தம் வருது, வாந்தி வருது, ரத்த வாந்தி வருது, அது அப்படின்னான்றத பார்த்துட்டு வைட்டல் சைன்ஸ் செக் பண்ணிட்டு ஹைட் வெயிட்லாம் செக் பண்ணி அக்கார்டிங் டு கண்டிஷன் அதுக்கேற்ற மாதிரி ட்ரையேஜ்ல செக் பண்ணி சிலருக்கு வந்து இன்டியூபேஷன்லாம் பண்ற மாதிரிலாம் இருக்கும். டியூப் போடுற மாதிரி இன்டியூபேட் பண்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து ஏர் பிரீத்திங்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. இவங்களுக்கு என்னென்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட்ல நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு. சிபிசி, ஆர்எஃப்இ, எலக்ட்ரோலைட்ஸ், டிபார்ட்மெண்ட் வைஸா இருக்கும். இப்போ எம்எல்டிவி படிக்கிறவங்கலாம் நல்லா தெரியும். ஏன்னா ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட், பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட், ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஓரியன்டா நம்ம வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து அனுப்பிக்கிட்டே இருப்போம். அப்புறம் யூரின் டெஸ்ட், யூரின் சாம்பிள்ஸ் சப்போஸ் வந்து சிகேடி, அதாவது கிட்னி கேசஸ் எல்லாம் வந்துச்சுன்னா யூரின் சாம்பிள், யூரின் கல்ச்சர்ஸ், ஃபீவர்லாம் இருக்குன்னா பிளட் கல்ச்சர், யூரின் கல்ச்சர் அனுப்பி விட சொல்லுவாங்க. அப்புறம் இது ஒரு எக்ஸ்ரே, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா உடனே செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. சிடி செஸ்ட், சிடி, எம்ஆர்ஐ, அது கீழே வந்து தலை வலிக்குது அப்படின்னா சிடி பிரெயின். அப்புறம் ஏதோ ஒரு ஃப்ராக்சர், ஒரு கை கால்லாம் ஃப்ராக்சர்னா உடனே எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, என்ன எப்படி இருக்கு, அந்த போன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்றது. ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் அக்கார்டிங் டு த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீ ஃபீவர்னு வரேன்னா உனக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கலாம், ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம், ஒரு இன்ஜெக்ஷன் பேரா போட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வந்து உன் உடம்பு பெயின்லாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கெவஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேராசெட்டமல் கலந்த ஒரு இன்ஜெக்ஷன் குட்டி சின்ன இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு கிட்னி கேசஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் ரேட் பார்த்து, அவங்களோட பிபிலாம் பார்த்து லாசிக்ஸ், ஃபியூசிமைட் அப்படின்ற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து டாக்டர்ஸ் ஆர்டர்ஸோட வந்து கொடுப்பாங்க. என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபியூஷன் பம்ப் கண்டினியூஸாக போகிறதுக்கு, அப்புறம் ஐவி ஃப்ளூயிட்ஸ், ஆர்எல், என்எஸ், குளுக்கோஸ் ஏற்றுறோம் அப்படிதான் சொல்கிறோம் பார்த்தா நம்ம பொதுவாக அந்த மாதிரி குளுக்கோஸ் ஏற்றுறது. அப்புறம் ட்ரெஸ்ஸிங்கு, ஆயில்மெண்ட்டு, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, வெட்டு காயத்தோட வந்தேன்னா அதை முதல்ல நல்லா எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணி அதை கழுவி விட்டு, அதுக்கடுத்து அதில் வந்து தேவையான மருந்து ஆயில்மெண்ட்லாம் போட்டு, அதுக்கடுத்து எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாத அளவுக்கு கட்டு போட்டு நல்லா கட்டி விடுவாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போடுறது, டயட், என்ன மாதிரி சாப்பாடு வந்து கொடுக்கணும். நான் ஒரு அலர்ஜிக்குன்னு வராங்க ஒரு பேஷண்ட்டு, அந்த பேஷண்ட் கிட்ட போய் அதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ வந்து நான்வெஜ் இல்லை சால்ட் எல்லாம் வந்து ரொம்ப லோ சால்ட்டா எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தா வந்து சில சில ட்ரை ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். நல்ல எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, கிரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, பச்சை காய்கறி நிறைய சாப்பிடுங்க, கீரை வகை நிறைய சாப்பிடுங்க, மைக்ரோ மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நிறைய சுண்டல் சாப்பிடுங்க, மெக்னீஷியம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது இந்த பாதாம், பிஸ்தா அதெல்லாம் வந்து தேவையான ஒரு ஒரு நாளைக்கு 20 கிராம் 20 கிராம் அளவு ஒரு 2 2 பீஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகேவா? அப்புறம் இல்லை அப்போ எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் பேஷண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஷண்ட்டை செட் பண்ணிடணும். சில வீட்டுக்கு போயிடுவாங்க, நல்லா ஆயிடுச்சு உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. வயிற்று வலின்னு வந்தவங்க மருந்து கொடுத்தாங்களா, பஸ்கோப்பன் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுத்தாங்களா, ட்ரமடால் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா, வீட்டுக்கு போயிடுவாங்க. அட்மிஷன் கேஸ் எல்லாம் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட், ஒரு சர்ஜரி பண்ணிட்டு பண்ண போறீங்கன்னா உடனே அவங்க ஓடிக்கு ஷிஃப்ட் பண்ணி சர்ஜரி முடிச்சுட்டு டைரக்டா அவங்கள வந்து சர்ஜரி வார்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அடுத்தது ஐசியூக்கு அனுப்பணும்னா ஐசியூக்கு அனுப்பிடுவாங்க. அதுதான் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்டோட வேலை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஹலோ? எஸ் ப்ரோ. ஏ செஷன் ஓவர். சாரி, பிகாஸ் எனக்கு வந்து சரியான கண்டென்ட் தெரியலன்றதால நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேஷுவல் மெடிசன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டேன். நான் கேஷுவல்ட்ட ஒர்க் பண்ணேன், ஐசியூல ஒர்க் பண்றேன். பட் ஒரு பேசிக்கா எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல்னா இதுதான் அவங்க சக்சஸ் பண்ணுவாங்கன்றது தான். ஓகேவா? ஓகேண்ணா. ஓட்டோ சப்ளை பார்க்கணும், ஆக்சிஜன் லெவலு, அவங்களுக்கு எந்த மாதிரி மாஸ்க் வைக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ பிடிச்சி புரிஞ்சு அசிஸ்ட் நேரில் நீங்க பேஷண்ட்ஸ் என்னென்ன டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ் தராங்கன்றது நீங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது ஒரு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நீங்க நிறைய கத்துப்பீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்காமா? நீங்க செஷன் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? நான் எனக்கு இது சொன்னதால எனக்கு புரியல
இல்ல இது ஓரியன்ட் தான். எனக்கு இதுல ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கண்டிஷன் தான் என்ன அப்படின்னு கேளுங்க. ம். இல்ல எனக்கு தெரிஞ்ச பாட்டி இந்த மாதிரி வயசுல இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்கற மாதிரி தான் கேட்டுக்கலாம். யாராவது ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்கம்மா. நான் இப்படி பண்ணேன், என் கிளாஸ் இப்படி இருந்தது, இல்ல இது நான் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, நீங்க சொல்றது வேறையா இருக்கு, இல்ல நான் இன்னும் நல்லா நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்க இப்படி கொஞ்சம் முடிச்சிட்டீங்க, இல்ல இது நல்லாவே இல்ல, இதுவும் ஓகே சொல்லுங்க. சொன்னதே எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே அப்படின்ற போது எதோ சொல்லுங்க. ஹலோ. நல்லா இருந்துச்சு bro. இப்போ நீங்க ஜென்ரலா ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி எல்லாமே கிளியரா சொன்னீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. திருவா ஆமா ப்ரோ. திருப்பதி திருப்பதி வெங்கடேஷா. ஆமா ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது இல்ல வேற என்ன இன்னும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இல்ல வேற என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் எனக்கு செஷன் கொடுக்கல, ஆனா எனக்கு இது வேணும், இந்த டிபார்ட்மெண்ட் தான் இப்படி, இல்ல வந்து அஹ், இத பத்தி சொல்லுங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க, இல்ல என்ன மருந்து தரலாம், இல்ல வேற ஏதாவது மெடிசன், இல்ல வேற ஜென்ரலா உங்களுக்கு ஜென்ரல் கிளாஸஸ் எடுக்கலாம்ன்றோம் ஏதாவது கேட்டீங்கன்னா நான் அதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எடுப்பேன். நான் சொல்ல மறந்தது, நிறைய ஹார்ட் அட்டாக் கேசஸ் கார்டியாக் அரெஸ்ட் கேசஸ்லாம் நம்ம பார்க்கலாம், நமக்கு தெரியாது. அதாவது வீட்டுல திடீர்னு சடனா மயக்கம் போட்டு மூழ்கிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம கூப்பிட்டு வருவோம். ஆனா அவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலா டெர்மினாலஜியா மெடிக்கல் டெர்மினாலஜியா செக் பண்ணக்குள்ளதான் அசஸ் பண்ணக்குள்ள பேஷண்ட் வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது தான் தெரியும். ஓகேவா? வேற ஏதோ உங்க கிளாஸ்க்கோ இல்ல இன்னும் ஃபீட்பேக்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு டூ மை செல்ஃப் பெஸ்ட். போஸ்ட் கூட சொல்லலாம். செஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனா இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொன்னீங்க. ட்ரையேஜ், அப்புறம் எல்லோ ஜோன்ஸ், அப்புறம் ரெட் ஜோன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் ப்ரொசீஜர் மாதிரி எதனா எடுக்கிறீங்களா? அப்படின்னா ப்ரொசீஜர் தான் எனக்கு புரியல. ஐசிடி எப்படி போடுறது அந்த மாதிரிலாம். அப்படியா? அதெல்லாம் நீங்க டைரக்டா அசஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். சரி, ஆனா நான் வேணா சொல்றேன். ஓகே, என்ன ப்ரொசீஜர் வேணும்ன்றது எனக்கு குரூப்ல போட்டு விடுங்க, இல்லைன்னா எனக்கு இண்டிவிஜுவல் அப்படி மெசேஜ் அண்ணா பண்ணுங்க. அண்ணா அண்ணா ஹலோ சொல்லுங்கம்மா. அண்ணா, நெக்ஸ்ட் வீக் நான் அந்த சொல்லுங்கம்மா. ப்ரொசீஜர்ஸ் நான் நடத்துறேன் அண்ணா, செக்ஷன். சரிடா. ஓகே, அதெல்லாம் என்னென்ன நடத்துங்க. எனக்கு டாபிக்னு என்ன சொல்லுங்க. என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்க, நான் நடத்துறேன். சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்து எப்போ வருது உங்களோட இன்டிமேட் பண்ணுங்க. எனக்கு என்ன கிளாஸ் வேணும், அதை என் மூலமா என்ன அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நான் ஒன்றும் பெருசா தான் எந்த அளவுக்கு கிடையாது, பட் ஐ வில் ட்ரை டு கிவ் மை பெஸ்ட். நான் கிளாஸ் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் பண்றேன். ஓகேவா? ஓகேங்க அண்ணா. சரிடா. என் கிளாஸ் நீங்க எப்படி என்ன இருந்தது மட்டும் டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம். ரம்யா? நான் வந்து பிஎஸ்சி ஸ்டாஃப் ஓடிஐடி ஜாப் பண்ணுறேன். ஓடிஐடி பிஎஸ்சி ஓடிஐடி தேர்ட் இயர் இன்டர்ன் போறேன் நான். ஓ சூப்பர். நெக்ஸ்ட் மந்த் இன்டர்ன். ஸோ அதனால அது ரிலேட்டடா நான் இந்த வீக்கே நான் செக்ஷன் எடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு எமர்ஜென்சி கால் தான், அதனால வெளியில போயிட்டு வந்துட்டேன், அதனால எடுக்க முடியல. ஓகே நான் நெக்ஸ்ட் வீக் ஓகே. நான் நீங்க நெக்ஸ்ட் வீக் அதனால தான் நெக்ஸ்ட் வீக் நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். சரிம்மா, ஓகே. எடுத்துக்கோமா. ம் என்ன டாபிக் ரிலேட்டடா எடுக்குவோம்னா? உங்க சாய்ஸ் தான்மா, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. ம் இப்போ வந்து எது இருந்தாலும் ஓகே தான். எனக்கு டியூட்டி ம் இருந்தா சரி. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கிளாஸ் வர முடியாது. நான் அந்த ம் பாப்பாக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணிடுவேன். ம் இல்லைன்னா சரிங்க ஃப்ரீயா அண்ணா. இருந்தா நான் கம்பல்சரி அட்டன் பண்ணிடுவேன். சரியா? சரிங்க அண்ணா. நீங்க உங்களுக்கு எது ஈஸியான்னு பாருங்க. நீங்க வந்து எந்த ப்ரொசீஜர்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்க, இந்த ப்ரொசீஜர்ல எனக்கு என்ன கேள்வி கேட்டாலும் நல்லா தெரியும், இந்த மெடிசன் தருவாங்க, இந்த மாதிரி ம் நிக்கணும்னு, இந்த இடத்துல நிக்கணும், இந்த சைஸ் என்னன்னா இருக்கு, இதுல இத்தனை சைஸ் ஓடி இருக்கு. அனஸ்தீஷியா டெக்னீஷியன் தான் அண்ணா. ஸோ என்ன ஆஹ் ப்ரொசீஜருக்கு என்ன மாதிரி அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, ஸோ அந்த ரிலேட்டடா நான் எடுக்கவான்னு கேக்குறேன். ஸோ நீங்க இந்த மாதிரி அப்படியெல்லாம்
அப்படி அதாவது எடுக்கவா அது இல்லைன்னா வந்து ஓகே. அந்த ப்ரொசீஜர் மட்டும் எடுக்கவான்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க பண்றது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகுமான்றது ம் உங்க இதே வந்து நீங்க உங்க கிளாஸ்மேட்ஸ்க்கு எடுத்தனா அது நிறைய பேர் தெரிஞ்சுப்பான். ம் அவனுக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த செஷன் அவனும் நீயும் வந்து ப்ரொசீஜர் பத்தி தெரியும். நீ சொல்ற ப்ரொசீஜர் வந்து எனக்கு வந்து பெருசு. எனக்கு ஓகே சரி ஐசிடி பத்தி ம் ஐசிடி போடணும் அப்படின்னா ஓகே எனக்கு. இப்போ ஒரு டென்டல்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறவனுக்கோ பிசிக்ஸ் படிக்கிறவனுக்கோ வந்து ம் ஐசிடி பத்தி சொன்னா கூட அவனுக்கு எதுவும் இருக்காது. ம் ஓகே அப்படின்றப்ப ஓகே. உங்களுக்கு அப்ப ப்ரொசீஜர் தான் எல்லாருக்கும் தெரியணும் தவிர ரிலேட்டடா நீங்க வந்து எடுக்கணும். இப்ப நான் ஓகே சொன்னது ஓகே. நான் வந்து என்ன எடுக்கவே எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் வந்து கேஷுவாலிட்டி அது எல்லாருக்கும் காமனான ஒண்ணு. எல்லாருக்கும் காமன் தானா? பேஷண்ட் வராங்க ம் அப்படின்றதுனாலதான் நான் வந்து இந்த இந்த டாபிக் எடுத்தேன். ம் லாஸ்ட் டைம் எனக்கு வந்து டாபிக் கொடுத்துருந்தீங்க, அதனால அது ஓரியன்டா எடுத்துட்டேன். இன்னைக்கு இந்த ம் டாபிக் எனக்கு எது இல்லைன்றாலும் நானே ஒரு காமனான டாபிக் எடுத்தேன். ம் நான் ஏபிசிடி வச்சு நான் எடுத்தேன் அந்த கிளாஸ். ம் ம் உங்களோட நீங்க ப்ரொசீஜர் வைஸ்னா இப்போ பாப்பா கேட்டாங்க, அந்த ஹோஸ்ட் கேட்டாங்க அவங்க ம் ப்ரொசீஜர் பண்ணலாம். ப்ரொசீஜர் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ப்ரோ நம்ம இங்க அதே மாதிரி ப்ரொசீஜர் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பிஎஸ்சி கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்லை ப்ரோ. பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி அப்படி இல்லை. மோஸ்ட்லி எல்லாரும் மெடிசன் பயோமெடிக்கல் தான் ரிலேட்டடா எல்லாமே தான். டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ப்ரோ. எந்த டாபிக் எடுத்தாலுமே எல்லாருக்குமே அப்படியா? அனஸ்தீசியா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ப்ரோ. ஸோ சரி சரி, அதனால ஓகே தான். ஸோ அனஸ்தட்டிக் டிபார்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த ஒரு சர்ஜரி ப்ரொசீஜரும் அவங்க இல்லாம எதுவும் பண்ணவே முடியாது. அவங்களோட ஃபிட்னஸ் இல்லாம அவங்கள எதுவுமே கையை வைக்க முடியாது. பேஷண்ட்டை மூவே பண்ண முடியாது. உண்மைதானே அது? ஓடிஐடி கம்பல்சரி தெரியுமே. ஹலோ, இந்த பாப்பா பேர் என்னன்னு தெரியல, போயிடுச்சா? ஏன்னா அவங்க அந்த டாக்டர்ஸ் வந்து கம்பல்சரி பேஷண்ட்டை பார்த்து அவங்க ஒப்பீனியன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து சர்ஜரியை அந்த பேஷண்ட் கண்டக்ட் பண்ண முடியும், செக் பண்ண முடியுமே. வேல்யூஸ் எல்லாம் அவங்க என்னென்ன பிளட் இன்வெஸ்டிகேஷன் வேல்யூஸ், சிபிசி, ஏர்கோலிட்ஸ் ப்ளஸ் போன், அது என்னென்னலாம் உங்களுக்கு நீடுன்றதுலாம் பார்ப்பாங்க. பிடிஐடி ஐஎன்ஆர்லாம் எல்லாம் பார்த்து அந்த பேஷண்ட் வந்து சர்ஜரி பண்றதுக்கு ஃபிட்டா அப்படின்னு அவங்க ஃபிட்னஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தான் வந்து அந்த பேஷண்ட்டே நம்ம வந்து ஒரு தேட்டருக்கே நம்ம ஃபிட் பண்ணுவோம், ஓடி தேட்டருக்கே. அதுக்கு முன்னாடி அது நிறைய சொன்ன ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஒரு பேஷண்ட் ஓடி ஃபிட் பண்றோம் அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து என்னென்னலாம் பண்ணணும், டே பிஃபோர்ல இருந்து அது வந்து பெரிய ஆப்ரேட்டிவ் நர்சிங் எங்க சைடு நாங்கள் சொல்லுவோம். ப்ரீ, இன்ட்ரா, போஸ்ட், அந்த மாதிரி மொத்தம் ஒரு 3 விதமா பிரிப்போம். ப்ரீல என்னென்ன பண்ணும், இன்ட்ரா ஆன் ஆன் டேபிள் சர்ஜரியில் என்னென்ன பண்ணுவாங்க, ஸ்டாஃபோட வேலை என்ன போகும். அதுக்கடுத்து வந்து போஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி அந்த பேஷண்ட் நம்ம வந்து ரெக்கவரி பண்ணுறோம், அதெல்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் கிளாஸஸ்லாம். நீங்க சொல்லுங்க, எனக்கு என்னென்ன டாபிக் சொல்லுங்க, எப்பன்னு சொல்லுங்க. நான் இன்னொரு டைம் வந்து நான் நல்லா ரெஃபர் பண்ணிட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். இதே நான் வந்து சும்மா நேற்று கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பார்த்தது தான். உங்ககிட்ட டாபிக்ஸ் கேட்டு யாரும் ஒரு குரூப்ல பண்ணல. அப்புறமா நான் கொஞ்சம் ஃபோன்ல பார்த்துட்டு ரெஃபர் மட்டும் பண்ணிட்டு ஒரு கேஷுவல் கேஷுவாலிட்டி ஒரு இஆர்னா இப்படிதான் ரவுண்ட்ஸ் ஆகும், இப்படிதான் நடக்குன்றது தான். ஆனா நீங்க லைவ்ல பார்க்கக்குள்ள அது ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி என்னது அப்படி பிளட், நம்மளாம் பிளட் எல்லாம் ஈஸியா சொல்லிடுறோம். பட் நீங்க நேர்ல பார்க்கக்குள்ள இந்த பெயின் பிளட் அதெல்லாம் வந்து அது லைவ்ல பார்க்கக்குள்ள கொஞ்சம் மாதிரி இருக்கும். கஷ்டமாவும் சொல்ல முடியாது, பயமாவும் சொல்ல முடியாது, இப்படியாவும் சொல்லலாம். சரிங்களா? ஒரு மாதிரி பிஸியா இருக்கும், அதுதான் மெயின். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். மெயின் பிஸியா இருக்கும் கேஷுவாலிட்டி பொறுத்த வரைக்கும். இந்த பேஷண்ட் எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்றது, எப்போ மீட்டிங் போகிறது, அஹ் எந்த வார்டு அனுப்புறது, ஓட்டினா ஓட்டிக்கு டிஸ்கஸ் பண்றது, சிடிபி எம்ஆர்ஐ அப்படின்னு அவங்க ரேடியாலஜி டிஸ்கஸ் பண்றது அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் செஷன் முடிச்சுக்கலாமா இல்லை ஓகேவாமா? யாருக்காவது டவுட் இருக்கு? அதுதான் நானும் கேட்கறேன், என்ன டவுட் ஏதாவது இருக்குங்களா? செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஹோஸ்ட் ஏதாவது வேற ஏதாவது டவுட் இல்லை ஃபீட்பேக் யாராவது தரீங்களா? டவுட்லாம் எதுவுமே Yes. இல்லை. ரம்யா, ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா உங்ககிட்ட?
இல்லக்கா எதுவுமே இல்ல. ஓகேண்ணா எதுவுமே இல்லைன்னா எனக்கு புரியல. செஷன் என்னங்கண்ணா? ஓகே இல்ல இல்ல நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் இல்ல பண்ணணும். நல்லா இது மாதிரி டாபிக்கே நீங்க இல்லாம வந்துட்டு இது நடத்துனீங்கல்ல, சோ நல்லாதான் நடத்துனீங்க. புரியலவா? டாபிக்கே ப்ரிப்பேர் பண்ணாம ஏதோ தேங்க்யூடா ஒரு டாபிக் எடுத்து நடத்துனீங்கல்ல அண்ணா, நல்லாதான் நடத்துனீங்கன்னு. ப்ரிப்பேரே பண்ணாம நடத்துனீங்கல்ல. சரிடா சரி. ஓகே அண்ணா. ஏன்னா இதை நான் வந்து ஜஸ்ட் லைவ்ல அசஸ் பண்றது இல்லை. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனா நீங்க என்ன இது படிக்கிறீங்க? மாதிரி நான் படிக்கலடா. நான் இப்போ ஒர்க் பண்றேன். ஸ்டாஃப் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றேன். ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றீங்களா? ஆமா, ஓகே ஓகே லாஸ்ட் அண்ணா. இயர் தான் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே ஓகே அதாவது அண்ணா. இது ஒரு ஒரு பேஷண்ட்டும் ஒருத்தவங்க நம்ம சிக் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னா எப்படி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் கூட வருவாங்க, இங்க எப்படி நாங்க வந்து நர்சிங் ரோல் நான் வந்து எப்படி நாங்க பண்ணுவோன்றத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பேஷண்ட் நல்லா ஆயிட்டாங்கன்னா வார்டு ட்ரான்ஸ்ஃபர், வார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆடுவாங்க. ஐசியூனா ம் ஐசியூ, வார்டுனா வார்டுல இருந்து ஓகே ஓகே டிஸ்சார்ஜ் அண்ணா. இல்ல ஐசியூல இருக்காங்கன்னா சில வந்து ஏஎம் எடுத்தாங்க, இல்ல என்னால பணம் கட்ட முடியல, இல்ல என்னால வேற ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படிலாம் வந்து டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போவாங்க. இல்ல ரொம்ப ம் சிக்கா இருக்காங்க, சில டைம்ல டிக்ளேர் ஆயிடுவாங்க, இங்கேயே வந்து சில கேஸ்ல இறந்துருவாங்க ஐசியூலே. ஐசியூ இஆர் எல்லாமே அந்த இடத்துல எங்கேயுமே பாத்தீங்கன்னா வந்து முடியலன்னா அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்ல பேஷண்ட் வந்து இறந்துருவாங்க. சிலர் வந்து வீட்டுக்கு கூட்டு போக சொல்லுவாங்க, லாஜிஸ்டிக் ரீசன். சரி அவ்வளவுதான், இதுக்கு மேல பொழைக்க மாட்டாங்க அப்படின்னு நாங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே சரி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு கூட்டு போவாங்க. சிலர் வேணாம், ம், முடிஞ்சாலும் இங்கேயே இறந்துட்டோம் அப்படின்னு கூட இங்க கூட அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல வச்சுப்பாங்க. சில டைமிங் கட்டு உடம்பு வந்து அவங்க ஒண்ணு சீக்கிரமா பேஷண்ட் அட்டெண்டன்ஸ் பண்ணி கொடுத்தோம், அப்படி இல்லைன்னா வந்து மார்ச்சரிக்கு அனுப்பும். அது வந்து கொஞ்சம் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு. குறிப்பா இந்த அசால்ட் கேஸ்லாம் நீங்க சொல்றீங்களா, இந்த கொலை, குத்து, செல் ஃபார்மிங், எப்ப ஏஆர் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுனாவே அந்த கேஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜிஹெச் தான் கொடுத்துருவாங்க. போலீஸ் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனோட போலீஸ் அங்க போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் வரும். நான் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிலேட்டடா வருதா, தேவையா அப்படின்றது தான் எனக்கு தெரியல. அதுக்காக நான் வந்து யோசிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா இப்போ என் ஃபீல்டு இதெல்லாம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு போல யோசிச்சு வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். நான் சொல்றது ஏன்னா இதெல்லாம் நீங்க இப்போ நம்ம அதெல்லாம் வீட்டுல நானுமே ஒரு ஒருத்தருக்கு நானுமே ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் தானா. சரிடாமா சரிடாமா. ஸோ சோ அப்ப நீங்க நீங்க வந்து சொல்றது எல்லாமே ஐசிஸ் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இன்னைக்கு சொன்னது எல்லாமே கூட இப்போ நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸா போனா இங்க இதெல்லாம் இருக்கும், இப்படிலாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படி எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஆமாண்டாமா, இதெல்லாம் கம்பல்சரி இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, நீ காப்பீடு போயிட்டேன்னா உனக்கு வந்து அந்த ஹேண்டலிங் அந்த செட்டப் வேற. அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி, அவங்களோட ஹேண்டலிங் ஆஃப் மெத்தடு, அதெல்லாமே டிஃப்ரெண்டா மாறும். கம்பேர்ட் டு ஒரு ஜிஹெச் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணக்கூடிய இப்போ நீ இதே ஒரு அப்போலோ செட்டப்ல போனாவோ, நீ எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலையும் அப்போலோ செட்டப் எஸ்ஆர்எம் குளோபல்னு ஒன்று இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கம்ப்ளீட்டா இவங்களோட செட்டப் வேலை மாறும். பிகாஸ் ஆஃப் எல்லாமே வந்து அமௌண்ட், அந்த ஃபினான்ஷியலா. ஓகேவா? ஓகேண்ணா. சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டா மாறும். ஓகேண்ணா. சீக்வன்ஸ் கம்பல்சரி மாறும். சரிடா. தேங்க்யூ சரி, ஆல். தேங்க்யூண்ணா. ஓகேடா. பாய். பாய்ண்ணா.